எவ்வளோ கம்மியான பால் வாங்கினாலும் சரி, அதில் கொஞ்சமாக சேர்கிற ஆடைகளை எடுத்து வச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நான் நெய் காய்ச்சிருவேன். எப்போவாச்சும் கடையில் வாங்கலாம். எப்போவுமே கடையில் நெய் வாங்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கைப்பட நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. 30 நாள் சேர்த்து வச்ச ஆடை தான். கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு முறை நான் எடுத்து நெய் காய்ச்சிருவேன். ஐஸ் கட்டி சேர்த்து மிக்சியில் அடித்து வெண்ணெயாக எடுத்து டப்பாவில் வச்சுருவேன். எப்போ நெய் தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்து கொஞ்சமாக காய்ச்சிக்கிறது. எப்போதுமே குக்கரில் தான் நான் நெய் காய்ச்சுவேன். இன்றைக்கி தவறுதலாக இந்த குட்டி எண்ணெய் சட்டியில் வச்சுட்டேன். இது பொங்கி வருது. இப்போ நான் வந்துட்டு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு நெய் பதம் வந்ததுக்கப்புறமா அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை. இன்றைக்கி நான் வந்துட்டு வெந்தயம் தான் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அவ்வளவு எளிதில் கெட்டு போகாது. இந்த நெய் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு வரும். கீரை பருப்பு தோசைக்கெல்லாம் நெய் சேர்த்துப்போம். தனியாக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் நெய் தீபம் ஏற்றுவேன். எப்போவுமே கடையில் வாங்காமல் எப்போவாதாச்சும் இந்த மாதிரி செஞ்சு